நான் இன்று இந்த இடத்தில் ஊடக சந்திப்பை நடத்துவதற்கு காரணம் என்னவென்றால், நான் சுயாதீன வேட்பாளராக அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளேன் என்பதை இந்த தாய்நாட்டின் மக்களுக்கு அறிய தருகின்றேன். நான் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பதவிகளில் இருந்து விலகினேன். தவிசாளர் பதவியிலிருந்து விலகினேன். கழனி தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகினேன். இந்த நாட்டை கட்டியெழுப்புவதாக இருந்தால் புதிய முறையில் செயற்படக்கூடிய ராஜதந்திர மட்டத்திலான ஒரு தலைவரை இந்த நாட்டு மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு நான் அர்ப்பணிப்புகளை செய்துள்ளேன். கட்சியில் பணியாற்றும் போது எமக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்தன. அவை தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் அல்ல. இந்த கட்சி ஒரு புதிய கட்சி. ஆகவே சரியான பாதையில் சென்று நாட்டிற்கு நன்மை கிடைக்கும் பணிகளை செய்வார்கள் என எதிர்பார்த்தோம். ஆனால் காலம் கடக்கும் போது கட்சியின் தலைவரின் செயற்பாடுகள் காரணமாக கட்சி மீது நான் கொண்டிருந்த மரியாதை படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. 2 சந்தர்ப்பங்கள் இருந்தன. போராட்ட காலத்தில் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் தப்பிச் சென்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து பக்கங்களிலும் இருந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு அழைப்பு வந்தது. இதனை பொறுப்பேற்குமாறு கூறினர். சிறுபான்மை அரசாங்கத்தை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என கட்சி தலைவர் கூறினார். அப்படியென்றால் அனைத்தும் முறையாக நடக்கும் நாட்டை மாத்திரமா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என நான் அந்த சந்தர்ப்பத்திலேயே கேட்டேன். வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்பேற்கவே கட்சி தயாராக இருக்க வேண்டும். இது ஒரு ரிஸ்க் அல்லவா என அந்த சந்தர்ப்பத்தில் ஆங்கிலத்தில் என்னிடம் கேட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு விடயத்தை உணர்ந்தேன். இந்த நாட்டை கட்டியெழுப்புவதாக இருந்தால் சவால்களை துணிச்சலாக எதிர்கொள்ளும் தலைவர்களே தேவை. சவால்களை கண்டு தப்பியோடும் தலைவர்களால் பலனில்லை என்பதை உணர்ந்தேன். பாராளுமன்றத்தில் அடுத்ததாக ஜனாதிபதி தெரிவு இடம்பெற்றது. எமது கட்சியிடம் 54 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அனுரகுமார திசாநாயக்க 3 ஆசனங்களை வைத்துக்கொண்டு போட்டியில் களமிறங்கினார். கட்சியின் மகத்துவத்திற்காக அவர் அதனை செய்தார். நாமும் அதனை எதிர்பார்த்தோம். கட்சி தலைவர் கட்டாயமாக அதில் போட்டியிட்டு இருக்க வேண்டும். 3 வார காலம் காலையும் மாலையும் கலந்துரையாடல்களை நடத்தினர். எல்லா கூட்டங்கள் நிறைவிலும் சரி, நான் போட்டியிடுகிறேன் என கூறி எழுந்து செல்வார். இறுதியாக வாக்கெடுப்பு பாராளுமன்றத்தில் நடைபெற்ற தினத்தில் 8:30 மணிக்கு தான் போட்டியிடுவதாக கூறினார். 9:30 மணிக்கு எழுந்து டலஸ் அழகப்பெருமவின் பெயரை முன்மொழிந்தார். இதன் மூலம் நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். நாடு முழுவதும் சென்று பாடசாலைகளுக்கு பொருட்களை பகிர்ந்தாலும் பொருட்களையும் வாகனங்களையும் பகிர்ந்தளித்தாலும் ஊழல் மிக்க அரசியலை பாரியளவில் இந்த தலைவரும் செய்கின்றார். நான் முக்கியமாக கவனம் செலுத்த விரும்புகின்ற சில விடயங்கள் உள்ளன. நாட்டு மக்கள் அனைவருக்கும் பசியை போக்குவதற்கு உணவு கிடைக்கும் ஒரு பொறிமுறையை கட்டாயமாக உருவாக்க வேண்டும். அடுத்ததாக நான் நாட்டின் பொது போக்குவரத்து பிரச்சனையை அடையாளம் கண்டுள்ளேன். பொது போக்குவரத்து முறையாக இடம்பெறாமையால் நாட்டில் கொண்டு வர வேண்டிய எரிபொருளை விட 4 அல்லது 5 மடங்கு அதிகளவில் கொண்டு வர நேரிடுகின்றது. அனைவரும் கார்களில் வருவதற்கு முயற்சிக்கின்றமை இதற்கான காரணமாகும். பொது போக்குவரத்து மற்றும் வீதிகளில் ஒழுக்கத்தை கட்டாயமாக நாம் சீர் செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளுக்கு கட்டாயமாக அரச அனுசரணை கிடைக்க வேண்டும். முக்கியமான விடயம், நாட்டில் ஊழலை நாம் ஒழிக்க வேண்டும். ஊழலை தடுத்து நிறுத்த வேண்டும். LTTயினரை அழிப்பதாக நான் கூறினேன். எவரும் நம்பவில்லை. இந்த நாட்டில் ஊழலை ஒழித்து ஒழுக்கத்தை ஏற்படுத்தி அனைவருக்கும் சட்டம் ஒரே முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் நாடு உருவாக்கப்பட வேண்டும். அது கட்டாயம் நடைபெற வேண்டும்.